ஒழுங்கா இங்க சாப்பிட்டதுக்கு காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. சார் நான் அப்படி சொல்ல வரல சார். வேற எப்படிமா சொல்ல வர்ற? காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லு. பேக்கை காணோம் பர்ஸை காணோன்னு சொல்றது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கிற கஸ்டமரை எல்லாம் திருடன்னு வேற சொல்றியா? சார் நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட இங்க சண்டை போட வரல, பிரச்சனை பண்ண வரல. நான் இங்க ஒரு கேம்ப் விஷயமா வந்திருக்கேன் சார். பக்கத்து ஹோட்டல்ல தான் சார் தங்கி இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போய் அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்க அமௌண்ட்டை செட்டில் பண்றேன். நீ கடைசியில இந்த முடிவுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னது உண்மைன்னா அவங்க நம்பரை கொடு. என் மொபைல் இருந்து கால் பண்ணி அவங்கள இங்க வர வைக்கிறேன். சார் நான் தான் சொல்றேனே சார், என் ஹேண்ட்பேக்ல தான் என்னோட போன் இருக்கு. அதுல தான் எல்லா கான்டாக்ட்ஸும் இருக்கு. இந்த நம்பி அனுப்புங்க, நான் பணத்தோட திரும்பி வந்து உங்க அமௌண்ட்டை செட்டில் பண்றேன். ஹோட்டல் இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றல்ல, அப்புறம் நீ எதுக்காக தேடி போற? உன்னை காணும்னு அவங்களே தேடி வருவாங்க. நீ வெயிட் பண்ணுமா? சார் நான் அங்கிருந்து வரும்போது சொல்லிட்டு வரல சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. யாராவது வந்து பணத்தை செட்டில் பண்ற வரைக்கும் நீ இங்க தான் உட்கார்ந்துருக்கணும். ஏய் இந்த அம்மாவை கவனிச்சுக்கிட்டே இரு. சரிங்க சார். சார் நான் போகாம அவங்க எப்படி சார்? சார் மேடம் உட்காருங்க மேடம். ப்ளீஸ் மேடம் உட்காருங்க. பாத்தியா மச்சான் நிலைமைய? இதுவே ஒரு பையன் மாட்டிருந்தா ஒன்னு மாவாட்ட விட்டுருப்பானுங்க, இல்லைன்னா மாமாட்ட மாட்டி விட்டுருப்பானுங்க. ஆமாண்டா மச்சான், அதுக்கு நாம என்ன பண்றது? பொண்ணுங்கனாலே உனக்கு விட்டுருவானுங்களே. பொண்ணுங்களா பிறந்தாலே லக்கு மச்சி. என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டானுங்க. மிஞ்சி மிஞ்சி போனா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? 2 திட்டுவானுங்க, அப்புறம் அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. அந்த தைரியத்துல தான் இவங்கெல்லாம் இப்படி ஆடுறாங்க. ஏய் ஓவரா பண்ண அப்புறம் பில் கட்டாம போயிருவேன். சரியா? போடா லூசு. நான் அவங்கள மாதிரியே என்னோட பேக்கை காணோன்னு சொல்லி தப்பிச்சிருவேன். ஏங்க எல்லாருமே அந்த பொண்ணை தப்பாவே சொல்றாங்க. பாவங்க அந்த பொண்ணு. ஒருவேளை அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, நிஜமாவே பேக்கை தொலைச்சிருந்தா, அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலங்க. கொஞ்சம் சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி ஆளுங்களை நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன். இப்படிதான் ஏமாத்துவாங்க. பார்க்க தான் டீசெண்டா இருப்பாங்க, ஆனா பண்றதெல்லாம் ஃப்ராடு தான். இதெல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு தனியா வந்து மாட்டுது பாரு, தலை எழுத்து. நான் மட்டுமே எல்லா விஷயத்திலையும் தனியாவே டிசைட் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து அவங்க தனியா பண்ணாங்க, அவங்க தனியாவே ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு எந்த காரணம் நான் தான். இது தலை எழுத்து அனுபவிச்சுதான் ஆகுது. இது அவர் கூட வந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? சென்னை எக்ஸ்பிரஸ் 10வது பிளாட்ஃபார்ம் பார் ரவானா ஓகி. வந்துட்டோம். என்ன பண்றீங்க? ஏங்க இது ஒரு சர்ப்ரைஸ், நீங்க கை வைக்காதீங்க. என்ன சர்ப்ரைஸ் சொல்றீங்க? நீங்க எதுக்கு இந்த பக்கம் திரும்புறீங்க? அப்படியே யூ டர்ன் போடுங்க. போடுங்க. ஐயோ சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஓகே. ஆள்கள் அம்மா. ஹேய் அப்படி இப்போ என்ன? அப்படியே ஹை ஸ்பீட்ல டர்னிங் பண்ணுங்க. கண்ணை மூடிக்கிட்டா திறந்தா திறந்துங்கனே. கிஃப்டா? எனக்கா? எஸ் பிரிக்கட்டா? ஓபன்.
என்ன இது வெறும் டப்பா? ஏமாந்தீங்களா? Excuse me. என்ன? Look me. எப்படி இருக்கே? நோ ரியாக்ஷன் சேஞ்சிங். உங்க மைண்ட் வைஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சி வண்டி ஓட்டி ரத்தத்தை வேர்வையா சிந்தி வாங்கின மோதிரம் இது. பிடிச்ச பண்டி எப்படி இருக்குது? சூப்பர். பாருங்களேன், மோதிரம் போட்டதும் கையா அழகாயிடுச்சு. உங்களுக்கு அப்படியே தெரியுது? பாருங்க. சிறு திருத்தம். அந்த மோதிரத்தை உங்க விரல போட்டனால அந்த மோதிரமே இப்போ அழகா தெரியுது. அதாவது நீங்க சொல்றது போய் தானே என் புத்திக்கு தெரியுது. இருந்தாலும் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. வெக்கப்படாதீங்க ப்ளீஸ். டோன்ட் ஃபீல் சை. அது நீங்க வெக்கப்படுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. ஓகே, இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம்னு தோணுது. சொல்லட்டுமா? நம்ம முருகர் இருக்கிறார்ல, லார்ட் முருகர், அவர் ஏன் வந்து நம்ம எல்லாருமே வேல்முருகன் வேல்முருகன் சொல்றோம் தெரியுமா? யூ டோன்ட் நோவா? தெரியல. ஐ டெல்லிங் யூ. முருகரோட மம்மி முருகருக்கு ரொம்ப ஆசையா அந்த வேலை கிஃப்டா கொடுத்தாங்க. ஓகேவா? அதனால தான் அவர் அந்த வேலை கிளியா வைக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் கையிலேயே வச்சுன்னு இருப்பாரு. கேலண்டர்லாம் பார்த்துருக்கீங்களே, அப்படிதான் இருப்பாரு. இப்போ சம்பந்தமே இல்லாம நான் பேசிட்டு நினைக்கிறீங்களே, எப்படி லிங்க் பண்றேன்னு பாருங்க. முருகர் கையில இருக்கிற வேலு மாதிரியே என்னையுமே இந்த மோதிரம் உங்க கையில இருக்கணும். பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு உங்களுக்காக வாங்கின மோதிரம். என்னம்மா சொல்லுமா? உங்களுக்கு தேவை காசு தானே? இப்ப இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு என்ன வெளியில விடுங்க. நான் போய் காசோட வந்து உங்க பணத்தை செட்டில் பண்ணிட்டு இந்த மோதிரத்தை வாங்கிக்கிறேன். புடிங்க. இதை வச்சுக்கிட்டு ஆமா, இது எவ்வளவு தேரும்? என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு விலையே கிடையாது. மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துல நான் திரும்பி வந்து வாங்கிக்குவேன். ராகவன் சார், ராகவன் சார். என்ன வேதா, எங்க போயிருந்தீங்க? போகும்போது எங்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஒருவேளை கால் டாக்ஸி புக் பண்ணி ரூமுக்கே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். அங்க விசாரிச்சப்போ நீங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க எங்க தான் போனீங்க? இல்ல சார், மத்தியானம் நடந்த பிரச்சனை இல்ல, நான் லஞ்ச் சாப்பிடல. சரி, ரொம்ப பசிச்சுதேன்னு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலான்னு போனேன். போன இடத்துல ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்ல சார், ஹோட்டல்ல ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக நான் வெளியே போயிருந்தேன் சார். போன இடத்துல
யாரோ என் பேக் எடுத்துட்டாங்க சார். பேக் திருடிட்டாங்களா? என்ன சொல்றீங்க வேதா? ஆமா சார். என்னோட ஃபோன், பணம், கான்டாக்ட்ஸ் எல்லாமே அந்த பேக்ல தான் சார் இருக்கு. அந்த பேக் திருடிட்டாங்க. என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. உங்களோட நம்பர் கூட என்கிட்ட இல்ல சார். அதனாலதான் பக்கத்துல இருக்கிற உங்களை கூட என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. என்ன வேதா, புது இடம், ஒரு முக்கியமான வேலைக்கு வந்திருக்கீங்க. வந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? இல்ல சார், நான் எப்பவுமே கவனமா தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். சரி விடுங்க வேதா, நான் இருக்கேன்ல, ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி சார் ஃபீல் பண்ணாம இருக்கிறது? பேக் தொலைஞ்சதுனால எனக்கு பில் பே பண்ண காசு கூட இல்ல. நான் மேனேஜர் கிட்ட சொன்னாலும் யாருமே என்ன நம்பல சார். ஏதோ சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஏமாத்துற ஒரு ஃப்ராட் மாதிரி நினைச்சு என்ன ஓரமா உட்கார வச்சுட்டாங்க சார். நானும் 1 ஹவரா உட்கார்ந்துட்டு இருந்தேன் சார். அங்க வந்தவங்கல்ல யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு நான் எவ்வளவு ஏங்கன்னு தெரியுமா? ஆனா எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன அப்படியே ஒரு வேடிக்கை பொருளை பார்த்து கிண்டல் அடிச்சு டீஸ் பண்ணாங்க சார். யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த இடத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே கூடி கூறிக்கு போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன் சார். ஆனா அப்ப கூட எனக்கு ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா? என் ஹஸ்பண்ட் தான் சார். ஹஸ்பண்டா? என்ன வேதா சொல்றீங்க? ஆமா சார். என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருந்தப்பதான் யதார்த்தமா என் கைய பார்த்தேன். அப்போ என் கையில இருந்த மோதிரம் கண்ணுல பட்டுச்சு. அந்த மோதிரம் என்னோட ஹஸ்பண்ட் அவர் முதல் மாச சம்பளத்துல எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. ஆனா அது அவர் என்கிட்ட கொடுக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மோதிரம் எப்பவுமே உன் கையிலேயே இருக்கணும், இதை நீ எக்காரணத்தை கொண்டு கழட்டவே கூடாதுன்னு சொன்னாரு சார். ஆனா இன்னைக்கு அதை கழட்டுறது தவிர எனக்கு வேற வழி தெரியல சார். பில் அமௌண்ட் கட்ட காசு இல்லாததுனால அவர் போட்ட மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வேதா ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. இல்ல சார், அவர் வேணா என் பக்கத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு ரூபத்துல எனக்கு எப்பவுமே அவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்காரு. சார், அந்த மோதிரம் என் ஹஸ்பண்ட் எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது. ப்ளீஸ் சார், அது எனக்கு வேணும். வேதா நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நீங்க மோதிரத்தை கொடுத்த ஹோட்டலை மட்டும் காட்டுங்க. அதை வாங்கி திரும்ப உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாங்க சார். பாரு, அவர்தான் சார். இதெல்லாம் சீக்கிரமா க்ளீன் பண்ண சொல்லு. கஸ்டமர் வர நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா போ சார். சொல்லுங்க. இவங்க எவ்வளவு சார் சாப்பிட்டாங்க? எவ்வளவு பணம் தரணும்? 250 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்காங்க. என்ன சார் இது? இதெல்லாம் ஒரு அமௌண்டா? இதுக்காக ஒரு ஆளை 1 மணி நேரம் உட்கார வச்சிருப்பீங்களா? இவங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏமாத்துற மாதிரி தெரியுதா? சரி, அந்த பேக்கை காணுன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? அதையும் விடுங்க. 1 நிமிஷம் அவங்கள நம்பி வெளியில அமைச்சிருந்தா அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணிருப்பாங்களே, நான் வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணிருப்பேன்ல. அந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா சார்? சார், அவங்க பார்த்த முகம் மாதிரி இல்ல, அதான். அவங்க இந்த ஊர்ல சார், வெளியூர். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நம்ம ஊரை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க நம்ம ஊரை பத்தி என்ன சொல்லுவாங்க? ஏன் சார், எல்லா மனுஷங்களையும் சந்தேகமா தான் பாப்பீங்களா? எத்தனை வருஷம் சார் ஹோட்டல் நடத்துறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமரை பாக்குறீங்க? ஒரு மனுஷனை பார்த்தா உடனே உங்களுக்கு முடிவு பண்ண தெரியாது? இவன் நல்லவன், இவன் ஃப்ராடுன்னு உங்களுக்கு பார்க்க தெரியாது? அந்த கெப்பாசிட்டி கூட இல்லாம என்ன சார் பிசினஸ் பண்றீங்க? இல்ல சார், ஹோட்டல் ரூல்ஸ். நான் என்ன சார் பண்றது? என்னையா பெரிய ரூல்ஸ்? நீ ஹோட்டல் தான் நடத்துற, நான் ஹோட்டல் இன்ஸ்டிடியூட்டே நடத்துறேன். ஒரு மனுஷன் எதை வேணா பேரம் பேசலாம், ஆனா சாப்பாட்டை மட்டும் பேரமே பேசக்கூடாது. மற்ற தொழில் பண்ணா பணம் மட்டும்தான் வரும், ஆனா ஹோட்டல் தொழில் பண்ணா மட்டும்தான் பணத்தோட சேர்த்து புண்ணியத்தையும் சம்பாதிக்க முடியும். அடுத்தவன் பசிய போக்குறவன் மட்டும்தான் என் சாமி. அப்பேற்பட்ட தொழிலை ஒரு பணத்தால கொச்சப்படுத்தாத. சார் சார் சார், தப்பு நடந்து போச்சு சார், மன்னிச்சிருங்க. என்ன சார் மன்னிச்சிருன்றீங்க? விடுங்க சார். என்னங்க நீங்க கேட்ட பணம் மோதிரத்தை எடுங்க.
சாரி மேடம், தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காது, மன்னிச்சிடுங்க. இந்தாங்க. இது பாருங்க, தெரியாம செய்யற தப்புக்கு மட்டும்தான் மன்னிப்பு. இந்த மாதிரி தெரிஞ்சு செய்யற தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க கிட்ட காசு இல்லைன்னா முதல்ல அவங்கள கஸ்டமரை பாருங்க. இப்படி கூண்ல நிக்கிற கைதி மாதிரி பார்க்காதீங்க. என்ன வேதா, ஹாப்பியா? சார், இன்னொரு சின்ன ஹெல்ப். என்ன சொல்லுமா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், எனக்கு ஒரு மொபைல் மட்டும் அர்ஜென்ட்டா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் எமர்ஜென்சி. ஐயோ என்னம்மா அது, இவ்வளவுதானே? இப்பவே என் கூட வாங்க, மேனேஜர்கிட்ட சொல்லி அட்வான்ஸ் வாங்கி தரேன். உங்களுக்கு எமர்ஜென்சியா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. மொபைல் மட்டும் நான் ரெடி பண்ணி ஜூலிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இருக்கட்டுமா? என்கிட்ட வச்சுக்கிட்டா இதுதானே நடக்கும். நல்ல அழுடி. எக்ஸ்கியூஸ் மீ மேம். யா, மே ஐ கம் இன்? கம் இன். என்னம்மா? ராகவன் சார் உங்ககிட்ட இந்த போனை கொடுக்க சொன்னாரு. சிம் கார்டு அதிலே போட்டு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகே, நீங்க போங்க. முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணும். This number is currently switched off. Please try again later. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஹலோ மாமா. வேதா, என்னவா? மாமா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு மாமா. அப்படியா? தெரியலையே, காலையில கூட இங்க இருந்தாமா. அப்ப கூட ஒரு போன் வந்துச்சு. யார் எடுக்கல, நீ ஏன்டா எடுக்கலன்னு கேட்டா ஏதோ வேலையா இருந்துட்டேன்னு சொல்லிட்டான். போன் பண்ணது நீதானா? கவலைப்படாத, உனக்கு வந்தவொன்னு போன் பண்ண சொல்றேன். மாமா, இப்ப அவர் எங்க இருக்காரு? தெரியலையே, காலையில கூட இங்கதான் இருந்தாமா. அங்கேயோ வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். வெளியினா எங்க போயிருக்காரு? தெரியலையே எனக்கு. மாமா, என்ன மாமா, மணி 11 ஆகுது. அவர் போன் கூட ரீச் ஆகல, இன்னும் வீட்டுக்கும் வரல. என்ன ஏதுன்னு தெரியலன்னு இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்களே மாமா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அவன் எப்போ கொஞ்சம் லேட்டா தான் வருவான். ஏதோ வேலையா இருக்கும், போயிருப்பான், அவ்வளவுதானே. அதுக்காக அப்படியே விட்டுருவீங்களா மாமா? ப்ளீஸ் போன் பண்ணி விசாரிங்க மாமா. அவர் போன் எடுத்து எங்க இருக்கேன்னு சொன்னாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. ஐயோ, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கிற? பேசுவாமா, ஏதோ வேலையா போயிருக்கிறான்ல, வருவா, விசாரிப்போம். மாமா, அவர்கிட்ட இப்ப நான் பேசணும் மாமா, ப்ளீஸ். பேசுவாமா, வந்த உடனே சொல்றேன், போன் பண்ணா பேசுவான். என்ன மாமா, எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்றீங்க, நான் எப்படி பேசுறது? வேதா, உன் பேச்சு ஒரு மாதிரி இருக்குதே. ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது இருந்தா சொல்லுமா. மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நேத்துல இருந்து நான்
பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஒரு வாட்டி கூட லைன் கிடைக்கல. என் பேக் வேற தொலைஞ்சிருச்சு மாமா. ஐயோ, பேக் தொலைஞ்சிருச்சா? எங்கம்மா? எப்படி? வெளியில சாப்பிடலான்னு போனேன் மாமா, அங்க மிஸ் ஆயிடுச்சு. பணம், போனு எல்லாமே போச்சு. ஐயோ, பணம் இருக்குதா கையில? நான் அதை ஏற்பாடு பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, நான் சமாளிச்சிட்டேன். அவர் எனக்கு வாங்கி கொடுத்த மோதிரத்தை வச்சு நான் ஏதோ சமாளிச்சிட்டேன். எங்க ஹோட்டல்ல ராகவன் ஒருத்தர் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. அவர்தான் மாமா எனக்கு புதுசா போன் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. என்னம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம் இதெல்லாம். மாமா, எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு. அவர்கிட்ட நான் எப்படியாவது பேசணும் மாமா, ப்ளீஸ். ஏற்பாடு பண்றேம்மா, அவனை கண்டுபிடிக்கிறேன், கவலைப்படாத. நீ பயப்படாதம்மா, உடனே போய் அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறேன். சுந்தர், நட்ராஜ், வாங்கடா இங்க. என்னப்பா? வாடா. இந்த நாகராஜ் பையன் எங்க இருக்கான்னு தெரியல, வாடா போய் கண்டுபிடிக்க வா. அப்பா, நீங்க தான் எங்கேயாவது வெளில போயிருப்பாம்பா. என்னடா சொல்ற? உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வேதா அவனை கான்டாக்ட் பண்ண முடியும்னு தவியா தவிச்சிருக்கிறா, போன் மேல போன் பண்றா, அவளுக்கு என்ன பதில் சொல்றது? இல்லப்பா, அவனுக்கு வழக்கமா ஏதாவது வேலை இருந்தா அவன் இப்படிதான்ப்பா லேட்டா வருவான். என்னடா நிலைமை புரியாம கேஷுவலா பேசிட்டு இருக்கிறேன், போய் தேடலான்னு சொன்னா பேசாம கிளம்பி வாங்கடா. சரிங்கப்பா, நீங்க போங்க, நான் கார் சாவி எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. நீ அப்பா கூட. சரி, நீ வாடா, வாடா. இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கா?